அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் எவ்ரி ஒன். இன்றைக்கி நான் செஞ்சு காட்ட போகிற ரெசிபி வந்து ஒரு சூப்பரான பீஃப் சுக்கா கிரேவி ரெசிபி தான். இந்த ரெசிபி புரோட்டா, சப்பாத்தி, அப்புறம் வந்து சாதம் எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாதிரி இது செய்கிறதும் ரொம்ப ஈஸி. இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். குக்கர் நல்லா ஹீட் ஆனதுமே இதுக்கு வந்து ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு 2, 3 ஏலக்காய், அப்புறம் கொஞ்சமாக பட்டை, அப்புறம் கிராம்பு எல்லாம் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஸ்பைசஸ் எல்லாத்தையும் சேர்த்து அந்த ஹீட்டில் வந்து ஸ்பைசஸ் நல்லா வந்து பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு 4 பல்லாரி, மீடியம் சைஸ் பல்லாரி வந்து இந்த மாதிரி பொடிசாக வந்து வெட்டி அதையும் இந்த எண்ணெயில் சேர்த்து நல்லா வந்து அந்த பல்லாரி வதங்குற வரைக்கும் நம்ம வந்து வதக்கி விட்டுக்கலாம். பல்லாரி நல்லா வதங்கணும். வதங்குற வரைக்கும் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு பல்லாரி நல்லா வந்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். பல்லாரி நல்லா பொன்னிறமாக வதங்கி வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பல்லாரி ஓரளவு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் வந்து தயிர் சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி வந்து 1 kg அளவுக்கு பீஃப் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து ஒரு 3 பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறேன். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இந்த கிரேவிக்கு வந்து 1 kg பீஃபுக்கு வந்து ரொம்பவே சரியாக இருந்துச்சு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கு வரமா அதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு அதோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வந்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இன்னும் இஞ்சி பூண்டு பேஸ்ட், வெங்காயம் எல்லாம் வதங்கிட்டு இருக்கும் பொழுதே ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு தயிர் பாக்கெட் வந்து ஒரு பாக்கெட் அளவு நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடையே சேர்த்து நல்லா வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு அந்த தயிர் திரிஞ்சிடாமல் நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கலாம். 1/4 லிட்டர் அளவுக்கு தயிர் வந்து இந்த 1 kg பீஃபுக்கு வந்து ரொம்பவே சரியான அளவாக இருக்கும். தயிர், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் சேர்த்து வதக்கும் பொழுதே ஒரு நல்ல வந்து வாசனை வரும். இப்போ லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா அந்த தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட், வெங்காயம் எல்லாத்தையும் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து கழுவி தண்ணி வடிய வச்சுருந்த அந்த பீஃபை வந்து நம்ம இதோட சேர்த்துடலாம். பீஃப் சேர்த்ததுக்கப்புறமா அந்த தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட், வெங்காயம் எல்லாத்தோடையும் நல்ல ஒரு தடவை பிரட்டி எடுத்துக்கலாம். பீஃபை வந்து எவ்வளோ தூரம் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த தயிரோட மிக்ஸ் பண்ண முடியுமோ நல்லா ஒரு தடவை 2, 3 தடவை நல்லா இந்த மாதிரி நம்ம கீழே இருந்து எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த கிரேவிக்கு தேவையான மசாலா தூள் எல்லாம் சேர்த்துடலாம். ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், தனி மல்லித்தூள் நான் சேர்த்துருக்கேன். அப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வத்தத்தூள், சாதாரண வத்தத்தூள் இல்லைன்னா நம்ம காஷ்மீரி மிளகாய் தூள் நம்ம எதுனாலும் சேர்த்துக்கலாம். அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துருக்கேன். அப்புறமா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகத்தூள் சேர்த்துருக்கேன். இது கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு தடவை நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த மசாலா தூள் எல்லாமே வந்து பீஃபில் நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும். அது வரைக்கும் அடியிலேருந்து எடுத்து நல்லா வந்து நம்ம ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மசாலாலாம் பீஃபில் வந்து நல்லா கோட் ஆகணும். அது வரைக்கும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். இப்போ வந்து நான் அந்த கறி வந்து நல்லா வந்து மூழ்கணும், அந்த அளவுக்கு நான் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு 2லேருந்து 3 கப் அளவுக்கு ஒரு சின்ன டம்ளர் அளவுக்கு நான் வந்து தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணிலாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்ல ஒரு தடவை அடியிலேருந்து கறியை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்பவும் அதிகமாக தண்ணி சேர்த்துடக்கூடாது. இந்த அளவு இருந்தால் போதும். இந்த கறி ஓரளவு முங்குற அளவு இருந்தாலே போதும். நல்ல வந்து சாஃப்டான பீஃபாக இருந்தால் நமக்கு வந்து ஒரு 10 விசிலுக்குள்ளேயே நமக்கு வந்து வெந்து வந்துடும். ரொம்ப வந்து ரஃப்பான பீஃபாக இருந்தால் நமக்கு வந்து ஒரு 20 விசில், 25 விசில்னு விட்டால் தான் நமக்கு வந்து வேகும். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு வந்து ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்து நல்லா வந்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் வந்து மூடி போட்டு ப்ரெஷர் குக் பண்ண போகிறேன். இப்போ உப்புலாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மூடி போட்டு வந்து நான் வந்து ஒரு 10லேருந்து 15 விசில் வரைக்கும் விட்டு எடுத்தோன்னா நல்லா சாஃப்டாக வந்து பீஃப் வெந்து வந்துடும். இப்போ மூடி போட்டு ப்ரெஷர் குக் பண்ணிக்கலாம்.
இப்போ வந்து பீஃப் வந்து நல்லா சாஃப்ட்டா வெந்து வந்துட்டு, நான் வேற ஒரு பாத்திரத்தில வந்து மாத்திருக்கிறேன். இந்த மாரி கடாயில மாத்தி நல்லா வந்து அந்த எக்ஸ்ட்ரா உள்ள தண்ணி எல்லாத்தையும் நம்ம நல்லா வத்த வச்சு எடுத்துக்கலாம். அடி பிடிக்காம இருக்க லேசா அப்பப்போ வந்து நம்ம இந்த மாரி கிளறி விட்டுக்கலாம். நல்லா வந்து இந்த கிரேவி வந்து நல்லா வத்தி வரணும். இந்த மாரி ஒரு அயர்ன் கடாயில வந்து குக் பண்ணும்பொழுது நல்லா வந்து டேஸ்ட்டு ஒரு ரிச்னஸ் குடுக்கும். இந்த மாரி நமக்கு எவ்வளோ தூரத்துக்கு கிரேவி வேணுமோ, அந்த அளவுக்கு நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு மூடி போட்டு அப்பப்போ இடையில கிண்டி விட்டு நம்ம வந்து வத்த வச்சு எடுத்துக்கலாம். கிரேவி நல்லா திக்கானதுக்கப்புறமா நமக்கு எந்த அளவு வேணுமோ பார்த்து நம்ம அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நமக்கு சூப்பரான பீஃப் கிரேவி, சுக்கா கிரேவி ரெடி ஆயிட்டு. இந்த பீஃப் கிரேவி எல்லா டிஃபன் அப்புறம் வந்து ரைஸுக்குமே நமக்கு வந்து ரொம்பவே சூப்பரான காம்பினேஷனா இருக்கும். கண்டிப்பா இந்த ரெசிபிய ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம கிளி புரோட்டா செய்யும் பொழுது, உள்ள வைக்கிற அந்த கிரேவிக்கு கூட நம்ம இந்த கிரேவி வச்சு செய்யலாம். ரொம்பவே டேஸ்ட்டா இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.